ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 ஜூன் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்க, மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்க, ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சிகள், கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச பலம் அடைகிறார். ஸோ இந்த நிகழ்வு 12 வருடங்களுக்கு அப்புறம் நிகழ்கிறது. அது குரு பகவான் சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஒரு நல்ல தன்மை, சனி பகவானை சுபத்துவப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் செய்யக்கூடிய அந்த சில கெடுதல்களை அந்த குரு பார்த்து அந்த சனி பகவானை சாந்தப்படுத்துகிறார் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக 8ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறது. அதே போல 21/6/2026 அன்று செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் 22ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும், அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். அதே சமயத்தில் உங்கள் ராசியை குரு பார்க்குறார். ஒரு சுப கிரகம், ஒரு நல்லவர் என்று சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியையும் பார்ப்பதும், ராசிநாதனான சனி பகவானை பார்க்குறதும் ஒரு நல்ல அமைப்பு. அப்போ மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதெல்லாமே அந்த தடைப்பட்ட காரியம் ஜெயமாகக்கூடிய தன்மை இருக்கிறது. முதல் மனசில் தெளிவு கிடைக்கும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகரத்துக்கு இனி ஏறு முகம்தான், இறங்கு முகம் என்பது நிச்சயமாக இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு அப்படிங்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து தரக்கூடிய அமைப்பு, சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை, பொதுநல தொண்டுகள் செய்யக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே நல்லபடியாக இருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. குடும்பத்தில், அதாவது குடும்பத்தில் ஒரு ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார், ஒரு பாம்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு. அப்போது என்னென்னா, குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ராகு இருக்குது, குடும்பத்தில் ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு. அப்போ கொஞ்சம் ஒரு பயம், ஒரு எச்சரிக்கை உணர்வு கண்டிப்பாக வேண்டும். அந்த ராகுங்கிறது அந்நியர்கள், அதாவது குடும்பம்னா உங்கள் உறுப்பினர் கிடையாது, அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர் அல்லாது 3ஆம் நபர்கள் உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ளே வராமல் பார்த்து கொண்டு விட்டாலே மகரத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. ஸோ அந்த விஷயத்தில் 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை 100% மனசில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான எண்ணத்தை தோண்டும், பிரம்மாண்டமாக சம்பாதிக்கணும், பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று முதலீடு பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான எண்ண உணர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதி, முயற்சிகள் வெற்றியாகும். குரு பார்க்குறார், சனி குரு சனி, அதாவது காலச்சக்கரத்தின் 9ஆம் அதிபதியான குருவும் காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் அதிபதியான சனி பகவானும் ஒரு தொடர்பு ஏற்படுது.
அப்போது கண்டிப்பாக முயற்சிகள் பலிதமாகும். தூரதேச பிரயாணங்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இயல், இசை, அதாவது எழுத்து, கதை, கட்டுரை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒரு ஒப்பந்தங்கள், புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை நல்லபடியாக இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றை எதிர்பார்க்கலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மை, இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். செவ்வாய் ஆட்சி பலம், நிலக்காரக கிரகம் வலிமையாக இருக்குது, நிலஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் என்ன உணர்வுகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா கோச்சாரம் இல்லவா? அப்போது எங்காவது போனால் கூட, அல்லது இந்த இடத்த வாங்கணும், இப்படி செட்டில் ஆகணும், இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு அமைச்சுக்கணும். ஸோ இப்படியான என்ன உணர்வுகளையாவது அட்லீஸ்ட் கொடுக்கும். அப்போது ஏற்கனவே அந்த என்ன உணர்வில் இருக்கக்கூடிய மகரத்துக்கு அதை செயல்படுத்த விட்டுரும். அப்போது நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் சார், இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்குமா? கண்டிப்பாக 100% சக்ஸஸ் கொடுக்கும். இல்லைன்னா அந்த இடம் நிலம் சார்ந்த அல்லது வீட்டை சார்ந்த அதை ஆல்ட்ரு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குறது, அந்த குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்குறது, இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு. சகோதர உணர்வுகள், அந்த சகோதரர்களோட ஏதாவது ஒரு இணக்கம் அல்லது அவங்களோட சேருவது, இந்த மாதிரி அந்த சகோதர தன்மையில் ஒரு நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதி 5இல் உட்கார்ந்துருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட ஹீட்டு இது வராமல் பார்த்துக்குங்க, ஜுரம் வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஹீட்டுக்கு 8க்குரியவன் போய் 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. கோபப்படுத்த வேண்டாம், கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாக குழந்தைகளுக்கு இருக்கும். நெகட்டிவை ஃபீட் பண்ண வேண்டாம், பாசிட்டிவ் உணர்வுகளை விதைக்க வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி கடனை கொடுக்கக்கூடிய, நோயை கொடுக்கக்கூடிய, எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய, பகையை கொடுக்கக்கூடிய புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். எதிரிகளை பார்த்துக்கலாம், ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனையாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் உணர்வுங்கிறது இருக்கும். ஆனால் என்ன, நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போயிட வேண்டாம். நெகட்டிவ்னா என்ன, இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், அதை தேடி போவதும் அல்லது தேடி வந்தால் கூட அதை அப்படியே தள்ளி போடுவதும் வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் 7ஆம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார். ஒரு சுப கிரகம் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறீங்களா? இப்போ தாராளமாக இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பரிபூர்ணமாக நல்லபடியாக இருக்கிறது. சுப விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது சகோதரர்களுக்கோ, ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏன்னா மங்களகரமான அந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இதுவரைக்கும் விரயமாகி கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போது நல்லபடியாக அமையப்போகிறது. அப்போது சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். பாக்யாதிபதி ஆட்சி பலம். அப்போது குழந்தை விஷயத்தில், குழந்தை சார்ந்த விஷயத்தில், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்தில், அந்த ஒரு குழந்தை பிறப்பில் தடை, அந்த குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நிறைய பரிகாரம் பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம். பட் இப்போ குரு உச்சமாக உட்கார்ந்துருக்க போகிறார். குழந்தை காரக கிரகம் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போது குழந்தை கிடைப்பதற்குண்டான அத்தனை சாத்தியக்கூறுகளும், நீங்கள் என்னென்ன கடவுளை உங்கள் பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம்
சக்ஸஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த காலகட்டம். 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தில் வந்து நேராக உங்களை பார்க்குறார். 10க்குரியவன் உங்களை பார்க்குறார். அப்போ வேலை இல்லாத, வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேலை நிச்சயமாக உண்டு. இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அது உங்கள் முயற்சியால் கிட்டும். ஏன்னா நீங்கள் போய் 3ஆம் இடத்தில் உட்காந்துருக்கீங்களா, அப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதம் வேலை பரிபூர்ணமாக உண்டு. அப்போ வேலையில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. நான் ஒரு தொழிலை செஞ்சிட்ருக்கேன், தொழிலை விரிவுபடுத்தலான்னு நினைக்கிறேன், இப்போ பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம். அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பு, லாபத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன் லாபம் கிடைக்கிறது? இதுவரை கிடைக்கல, இப்போ கிடைக்கும்னு சொல்கிறேன்னா, குரு தனக்காரக கிரகமான குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார். லாபஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலமாக இருக்கார். அப்போ லாபம், மகிழ்ச்சி, சந்தோஷம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாவது இந்த மாதம் நடக்கும்னா கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். ஒன்று தொழில் ரீதி, வேலை, குடும்பம், ஏதாவது ஒன்று ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல சொல்லலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தந்தையினுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா தந்தையால் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு அல்லது தந்தையை பிரிஞ்சு இருக்கிறது, இப்படியெல்லாம் ஏதாவது தந்தை அப்படின்னாலே ஒரு சின்ன ஒரு இக்கணா ஏதாவது ஒன்று இந்த மகரத்துக்கு கொடுக்கும். அப்போது தந்தை கொஞ்சம் அரவணைத்து செல்வது, அரசு சார்ந்த விஷயத்தில் உயர் அதிகாரிகளுடன் பகைத்து கொள்ளக்கூடாது. அதாவது மேலதிகாரியோட டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் இதாகிடும். ஸோ அங்கே வந்து தான் நீங்கள் வளைவு நெளிவு சுழிவாக செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த மகர ராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள், அதாவது ஒரு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், மனம் குளிர நடக்கணும், சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தில் இருக்கணும்னா மகாலட்சுமி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், அதாவது ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான அமைப்புகள் அங்கிறது உண்டு. கல்வி சார்ந்த விஷயத்தில் உயர்கல்வி கிடைப்பதற்கான அமைப்புகள், திருமண பாக்கியங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளினுடைய திருமணம் சார்ந்ததில் குழந்தை திருமணம் நடந்து அதில் 1 வருஷம் 2 வருஷம் கேப் ஆகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்குண்டான அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி அன்பர்களுக்கு இடத்தால் பிரச்சனையோடு இருக்குதில்ல, ஒரு இடம் விற்கல, அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அது விலகி சரியாகக்கூடிய அமைப்பு, இடத்தை வாங்குறது, நிலத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா இடம், நிலம், இந்த இடத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள், நிலத்தால் வரக்கூடியது, இது எல்லாமே சரியாகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தன்மையில் இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 எப்படி இருக்க போகுது, சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இன்ஜினியருக்கு போகணுமா, இல்லை டாக்டருக்கான கொடுப்பினை இருக்கா, அல்லது இன்ஜினியரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.